hello everyone. So welcome to this video. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எப்படி வந்து ஒரு Google Ads வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி டியூட்டோரியலா இருக்கும். அண்ட் இந்த டியூட்டோரியல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஒரு Google Ad அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் 2025ல என்ன மாதிரி டைப் ஆஃப் கேம்பெயின் வந்து நீங்க ஒரு பிகினரா இருந்தா சிம்பிளா கிரியேட் பண்ணலாம் அப்படி எல்லாமே இந்த செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு வெர்ஷனா தான் இது இருக்கும். இப்போ காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ்லாம் வந்து இதுல ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஸோ சிம்பிளிஃபைடா ஒரு பிகினரா எப்படி வந்து ஒரு கூகுள் ஆட்ஸை ஸ்டார்ட் பண்றது கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம செஷன்ல பார்க்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கூகுள் ஆட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆட் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றோம், கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட பெர்ஃபெக்டான ஒரு ஹை கன்வெர்ட்டிங்கான ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கணும். அந்த லேண்டிங் பேஜில் வந்து ப்ராப்பராக எலமெண்ட்ஸ் இருக்கா, அந்த லேண்டிங் பேஜில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுடைய லேண்டிங் பேஜ் லீட் ஜென்ரேஷனுக்காக டிசைன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டிங் பேஜில் பட்டனோ இல்லை ஃபார்மோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அண்ட் அவங்க பீப்புள் சப்மிட் பண்ணாங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த டேட்டா வந்து உங்களுக்கு மெயிலாவோ உங்களுடைய சிஆர்எம்லேயே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கீங்களா ப்ராப்பராக, இது மாதிரி விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செகண்ட் திங் என்னன்னு சொன்னால் ப்ராப்பராக கன்வர்ஷன் ட்ராக்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வந்து ஃபேஸ்புக் மாதிரி சில ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை மட்டுமே நீங்கள் வச்சு பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஆனால் கூகுள் ஆட்ஸ்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு லேண்டிங் பேஜ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த லேண்டிங் பேஜில் வந்து அந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து ப்ராப்பராக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது கன்வர்ஷன் ட்ராக்கிங் மீன்ஸ் லீட் ஜென்ரேஷன் உங்களுடைய கன்வர்ஷன் கோலாக இருக்குன்னு சொன்னால் பீப்புள் வந்து கிளிக் பண்ணுறாங்க, உங்களுடைய லேண்டிங் பேஜில் வந்துட்டு லீடு கொடுக்குறாங்க, கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணுறாங்க, கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணிடுறாங்க, ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு தேங்க்யூ பேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தேங்க்யூ பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் இந்த பீப்புள் இருந்தாங்கன்னா ஸோ இது வந்து ஒரு லீடு அப்படி தானே. இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக வந்து ட்ராக் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விசிட்டர்ஸோட பிஹேவியர் உங்கள் சைட்டில் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நேவிகேட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ட்ராப் ஆகிறாங்க, இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கணும். இது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு சொன்னால் உங்களால் கூகுள் ஆட்ஸை ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். நிறைய பீப்புள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான், அதாவது கேம்பெயின் லெவல்லையோ, அதாவது கூகுள் ஆட்ஸில் வந்து ஆட் லெவலில் நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. அதோடைய ஹெட்லைன்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து இமேஜஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து பார்த்து பண்ணுவாங்க. பட் லேண்டிங் பேஜில் கோட்டை விட்டுருவாங்க. லேண்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் ப்ராப்பராக லோட் ஆகாது. முக்கியமாக லோடிங் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோடிங் ஸ்பீடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் லேண்டிங் பேஜில் வந்து பீப்புள் நல்ல குவாலிட்டியான பீப்புளாக இருந்தாலுமே ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் அதை ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய லேண்டிங் பேஜ் வந்து ஹை கன்வெர்ட்டிங் லேண்டிங் பேஜாக இருக்கா, லோடிங் ஸ்பீட்லாம் சூப்பராக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் அந்த கம்ப்ளீட்டாக டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சிம்பிள் தான், நீங்கள் கூகுள் ஆட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரௌசரில் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் லிங்க் இல்லைனா ஸ்பான்சர்டு லிங்காக இருக்கும், வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கூகுள் ads.google.com இருக்கும். இந்த யூஆர்எல்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைன்இன். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் சைன்அப், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு உங்களுடைய நார்மல் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும் கூகுள் ஆட் அக்கௌண்ட்டில். அண்ட் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறமா நியூ கூகுள் ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இது நான் டெமோ அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைலேருந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆட் கிரியேட் பண்ணுறது, பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்லா ப்ராசஸுமே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் கிரியேட் ஒரு ஃபர்ஸ்ட் கேம்பெயின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மென்டார்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸோ இதில் ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செட்டப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூகுள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி ஒரு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு உங்களை வந்து கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்ச் தீம்ஸ் ஆட் பண்ணுறது, ஆட் கிரியேட் பண்ணுறது, பிட் ஸ்ட்ராட்டஜி, பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து பேமெண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் போல் ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் அப்படின்றது நினைப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வரும்போது சூஸ் யுவர் கோல் ஃபார் திஸ் கேம்பெயின் ஒரு ஸ்டெப் இருக்கும். இந்த ஸ்டெப் வரும்போது என்ன ஆகும்னா அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா செட்டப் அண்ட் அக்கௌண்ட் ஒன்லின்ற ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த செட்டப் அண்ட் அக்கௌண்ட் ஒன்லின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் பில்லிங் கண்ட்ரி, டைம் ஜோன், கரன்சி எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஃபர்தராக இதை நான் கன்டினியூ பண்ண போகிறது இல்லை இந்த அக்கௌண்ட்டில். என்ன ரீசன்னா ஆல்ரெடி எனக்கு நிறைய கூகுள் ஆட் அக்கௌண்ட் வந்து வேறு ப்ரொஃபைல்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இதோட நான் ட்ராப் ஆகிறேன் இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து. நீங்கள் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கரன்சி, டைம் ஜோன், பில்லிங் கண்ட்ரி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இப்போ ஃபர்தராக அடுத்து நம்ம டேஷ்போர்டில் ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜம்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் கேம்பெயின் அண்ட் உங்களுடைய கோல் அப்படின்றது அப்ஜெக்டிவ், கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எதுக்காக அந்த கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ லீடுன்னு கொடுக்குறேன் அண்ட் கண்டினியூ அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படின்றது எப்படின்னா உங்களுடைய கன்வர்ஷன் கோல் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கன்வர்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு கூகுள் வந்து என்ன பண்ணுன்னா அதோடைய பிளாட்ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்பிளே பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, சர்ச் இன்ஜின் இருக்குது, இது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து ஆடை வந்து பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் வந்து ஒரு கோல் என்னென்னா அல்டிமேட் கோல் உங்களுடைய கன்வர்ஷனை வந்து உங்களுடைய கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மில் எது கன்வர்ஷன் உங்களுக்கு நடக்கும் அதிகமாக அண்ட் உங்களுடைய அதாவது பேஸ்ட் ஆன் ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா நம்ம. பட் இங்கே இந்த கேம்பெயினில் நம்ம என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண போனால் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் சொல்லி அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த கேம்பெயினில் பண்ண போகிறோம். பட் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ன்றது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கூகுளோட எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ரன் ஆகும். அது எல்லா ஃபார்மெட்லையும் இருக்கும். இமேஜஸ் இருக்கும், சர்ச் ஆட்ஸ் ரன் ஆகும், இது மாதிரி யூடியூப்லேயும் வீடியோஸ் ரன் ஆகும். இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் ஆகும். அண்ட் ஜிமெயிலில் வரும், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வரும். ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு ஃபைனல் யூஆர்எல் கொடுக்கணும். test.xyz நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இதோட கேம்பெயின் நேம் ஸ்ட்ரக்சர் நீங்கள் உங்களுடைய நேமிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நேமிங் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ எதுவுமே டச் பண்ணலை. கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட் டு யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன், கன்வர்ஷன் வேல்யூவா இல்லை கன்வர்ஷன்ஸாக கேட்குறேன். ஸோ கன்வர்ஷன் வேல்யூன்னும் போது நீங்கள் வந்து சேல்ஸ் கேம்பெயின் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க பீப்புள் அப்படின்னும் போது நீங்கள் கன்வர்ஷன் வேல்யூ நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். பட் நான் இப்போ கன்வர்ஷன்ஸ் கொடுக்குறேன் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினால். அண்டு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸில் இது வந்து இது ஒரு ஸ்டெப் உண்டு, கஸ்டமர் அக்விசிஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நியூ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் பிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, பிட் பண்ண போகிறீங்களா, இல்லை கம்பைண்டாக பண்ண போகிறீங்களா, அதாவது ரீடார்கெட்டிங் இதெல்லாம் இருக்கும். ஆல்ரெடி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டேட்டா நிறைய இருக்குது, நிறைய உங்களுக்கு சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் பிட் ஃபார் நியூ கஸ்டமர்ஸ் ஒன்றுன்ற செட்டிங்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கஸ்டமர் அக்விசிஷனில். அண்ட் இதை நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது ஏன்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான சிம்பிளிஃபைடான வெர்ஷன், இது நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி. அண்ட் இது லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்டர் அனதர் லொக்கேஷன், தமிழ்நாடுனா தமிழ்நாடு. அட்வான்ஸ் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ரேடியஸாவோ லொக்கேஷனை வச்சோ நீங்கள் இது பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்க்கு மட்டும் அது கிலோமீட்டரா மைலா அப்படின்றதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சென்னை நான் டைப் பண்ணுறேன். சென்னை இன்க்ளூட். ஸோ சென்னை 20 கிலோமீட்டர் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது போக வேறு ஏதாவது சிட்டிஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு நான் கொடுத்துருக்கேன், டிஃபால்ட்டாக இருக்குது. வேறு லாங்குவேஜ் எதுவும் மோர் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எதுவுமே டச் பண்ண வேண்டியதில்லை. ஆட் ஷெட்யூல், ஸ்டார்ட் அண்ட் டேட்ஸு, யூஆர்எல் ஆப்ஷன்ஸ், பேஜ் ஃபீட்ஸ் எதுவுமே டச் பண்ண வேண்டியதில்லை. எதுவுமே நீங்கள் டச் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அசட் ஜென்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கூகுளே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சைட்டை வச்சு கூகுள் என்ன பண்ணணும்னா உங்கள் சைட்டை நீங்கள் யூஆர்எல் டைப் பண்ணிட்டீங்க, அந்த யூஆர்எல்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா அதாவது கண்டென்ட்டை வச்சு உங்கள் சைட் எதை பற்றி பேசுது, என்ன மாதிரியான சைட்டு, இது மாதிரி விஷயங்கள்லாம் கூகுளோட ஏஐ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான அசட்ஸை வந்து கூகுள் வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ நான் கொடுத்தது டெஸ்ட் XYZனால asset generation is not available in all languages. Google AI isn't able to generate assets for this page. You can still add assets yourself அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த யூஆர்எல் சும்மா டெமோ யூஆர்எல் மாதிரி நான் கொடுத்ததுனால இது ஜென்ரேட் ஆகலை. ஸோ நான் இப்போ ஸ்கிப் கொடுக்குறேன், கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து பிஸ்னஸ் நேம் கொடுக்குறேன், டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் நாட் ஒர்க்கிங்னு வருது. ஸோ நான் டெஸ்ட் யூஆர்எல் கொடுத்ததுனால ஃபைனல் யூஆர்எல் நீங்கள் கரெக்டான யூஆர்எல் கொடுக்கணும். அண்ட் லோகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். லோகோஸ் வந்து 5 வேரியேஷன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்னா மோர் ஆப்ஷன்ஸில் வந்து ஸோ கலர்ஸ், ஃபாண்ட்டு, இது மாதிரி ஃபாண்ட் எதுவும் சூஸ் பண்ணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்
ஃபைனல் யூஆர்எல் கொடுத்துறேன். லீட் ஃபார்ம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லீட் ஃபார்ம் வந்து எப்படின்னா இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், ஓகேவா. பிரைமரியான ஒரு கோலாக இது இருக்காது. சில இடத்துல உங்களோட ஆடியன்ஸோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி சம் பீப்புளுக்கு வந்து இந்த லீட் ஃபார்ம் ஷோ பண்ணுவாங்க, கால் பட்டன் ஷோ பண்ணுவாங்க, இது மாதிரி இருக்கும். அதனால் லீட் ஃபார்ம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லீட் ஃபார்மில் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் என்ன டேட்டா ஆட் பண்ண போகிறீங்க, நியூ லீட் ஃபார்ம்னா நியூ லீட் ஃபார்ம், அதில் ஹெட்லைன், பிஸ்னஸ் நேம், டெஸ்கிரிப்ஷன் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ, இமெயில் நேம், இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒர்க் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எது வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, அடிஷ்னல் ஃபீட்ஸ் அண்ட் குவாலிஃபைங் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் சாரி, சைனீஸ் சூஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் அண்ட் குவாலிஃபைங் கொஸ்டின்ஸ் எது இருந்தால் அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இதில் டிஃபால்ட்டாக சில கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் குவாலிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம், உங்களுடைய ப்ரைவசி பாலிசி யூஆர்எல் வந்து கொடுக்கணும் லீட் ஃபார்ம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது. ஸோ ப்ரைவசி பாலிசி யூஆர்எல் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு சாட் ஜிபிடியில் போயிட்டோ இல்லை இதில் போயிட்டோ ஒரு ப்ரைவசி பாலிசி வந்து உங்கள் கம்பெனிக்குன்னு கிரியேட் பண்ணிட்டு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அது பேஜை வந்து நீங்கள் யூஆர்எலாக கொடுத்துட்டீங்கன்னா போதும், ப்ரைவசி பாலிசி யூஆர்எல். அண்ட் இதில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரைவசி பாலிசி யூஆர்எல் கேட்பாங்க. பட் நீங்கள் அதில் எதாவது லிங்க் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் கூகுள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ப்ரைவசி பாலிசி யூஆர்எல் ப்ராப்பராக கொடுங்க. அண்ட் லீட் ஃபார்முக்கு பேக்ரவுண்ட் இமேஜ், மற்ற டீட்டெயில்ஸ், கால் டு ஆக்ஷன் அண்ட் இதில் வந்து இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா மோர் வால்யூம் மோர் குவாலிஃபைடு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து கால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கால் அவுட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் இருக்குது. ஹெட்லைன்ஸ் நீங்கள் வந்து 15 வேரியேஷன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாங் ஹெட்லைன்ஸ் வந்து 5 வேரியேஷன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்கிரிப்ஷன் 5 வேரியேஷன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இமேஜஸ் வந்து 20 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் 5 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் லிங்க்ஸ். இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதை விட நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுடைய வீடியோ வந்து இது பண்ணிட்டு நீங்கள் அதுலேருந்து இது பண்ணிங்கன்னா, அதாவது அந்த வீடியோவை நீங்கள் லிங்க்கை வந்து எடுத்து சூஸ் பண்ணிட்டு எடுத்துருக்கீங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல், உங்கள் பேஜ், நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கூகுள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே இதில் நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து போயிட்டு அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும் மீடியாவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சைட் லிங்க்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன், ஆட்டோமேட்டட் இல்லைனா நீங்கள் பர்டிகுலர் கால் டு ஆக்ஷன் தான் வேணும்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக மோர் அசெட் டைப்ஸில் வந்து ப்ரொமோஷன்ஸ், ப்ரைஸஸ், ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பர்ஸ், லொக்கேஷன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த லொக்கேஷன் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து என்னுடைய அக்கௌண்ட் உள்ள லொக்கேஷன் வந்து ஆட் ஆயிருக்கு. அதாவது பர்டிகுலர் கூகுள் பிஸ்னஸ் பேஜ், மை பிஸ்னஸ் வந்து லிங்க் பண்ணியிருந்தா அதுலேருந்து பிக் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிக்னல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் தீம்ஸ்க்கும் கீவேர்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சர்ச் தீம்ஸ்னு வரும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயினில் சர்ச் தீம்ஸ் தான் கொடுப்போம். அப் டு 50 சர்ச் தீம்ஸ் கொடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுடைய பீப்புள் வந்து என்ன மாதிரி ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸை சர்ச் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஒரு தீமாக வந்து நீங்கள் கொடுத்தா போதும். இதை கூகுளோட ஏஐ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரெலவெண்டான பீப்புளுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணும் கீவேர்ட்ஸ்க்கு, ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டு நீங்கள் ஃப்ரேஸ் மேட்ச்சு சர்ச் கேம்பெயினில் பண்ணுற மாதிரி ஃப்ரேஸ் மேட்ச்சு இல்லைனா எக்ஸாக்ட் மேட்ச்லாம் கொடுத்து ப்ராட் மேட்ச்லாம் வச்சு நீங்கள் அப்படி பண்ண முடியாது. சர்ச் தீம்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஏஐ வந்து அது ப்ரொவைட் பண்ணும், அதாவது ஆடை வந்து டெலிவர் பண்ணும். அடுத்து ஆடியன்ஸ் சிக்னல்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா வந்து ரெக்கமெண்டட். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அடிஷ்னல் சிக்னல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் டெமோகிராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆடியன்ஸ் நேம் எதுவும் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பட்ஜெட், டெய்லி பட்ஜெட் என்ன இல்லை ஆவரேஜ் டெய்லி பட்ஜெட் நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. அவங்களே ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவல் ஒன்று, அதுக்கப்புறம் லோயஸ்ட் லெவல் ஒன்று கொடுப்பாங்க. இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை, சூட்டபிள் ஆகலைன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உங்களுடைய கண்டென்ட்டு அண்ட் உங்களுடைய
இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுப்பாங்க. லொகேஷன் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மந்த்துக்கு வந்து இவ்வளோ கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, சாரி ஒரு வீக்குக்கு இவ்வளோ கன்வர்ஷன் நடக்க சான்ஸ் இருக்கு, காஸ்ட் பர் கன்வர்ஷன் இவ்வளோ வரும் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு ஃபோர்காஸ்ட் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஸோ இது ஓகேவானு பாருங்க. இல்லை இந்த பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு மினிமல் பட்ஜெட் நீங்கள் செட் கஸ்டம் பட்ஜெட்னு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மினிமம் பட்ஜெட் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு டெய்லி பட்ஜெட்டாக செட் பண்ணிட்டு அதை ஓகே பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 200 கொடுக்கேனுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்ஸ் your campaign is almost ready to publish. ஓகே, ஸோ இந்த அசட்ஸில் மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த இமேஜஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ரெஸ்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. நோ அசட்ஸ் அப்படின்றது தான் சிக்னலாக வருது. சிக்னலும் ப்ரொவைட் பண்ணலை, கரெக்டாக சர்ச் தீம்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் டெமோகிராஃபிக்ஸோ இல்லை வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அது ஆப்ஷனல் தான், பட் அதை ஆட் பண்ணலை. பட் சர்ச் தீம்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிக்னல் கொடுக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பப்ளிஷ் கேம்பெயின் சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு வந்துடும், ஷோ பண்ணும். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த எரர்ஸ்லாம் இல்லைனா, ஏன்னா எரர் செஞ்சால் எரர் ஷோ பண்ணும், எந்த இடத்துல எரர் இருக்குன்றதை காட்டும் இந்த ஸ்டேஜில். ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கேம்பெயின் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் உங்களுடைய கூகுளில் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்கள் கூகுளில் கேம்பெயின் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது லேண்டிங் பேஜ் பெர்ஃபெக்டாக இருக்கா, நீங்களே வந்து லேண்டிங் பேஜை லோட் பண்ணி பாருங்க, மொபைலை செக் பண்ணி பாருங்க, டெஸ்க்டாப்பில் செக் பண்ணி பாருங்க, இன்காக்னிட்டோ மோட்ல வச்சு செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் அதில் அந்த ப்ராக்ரஸ் கரெக்டாக இருக்கா, அதாவது லீடு கொடுத்தா உங்களுக்கு லீடு வருதா, கேப்சர் ஆகுதா, இது மாதிரி விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுங்க. லேண்டிங் பேஜ் லோடிங் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பேசிக்காக நான் சொல்ல வர விஷயங்கள் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பீப்புளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கொடுத்துருக்கோமா, கண்டென்ட்டாக இருக்கலாம், ஹெட்லைனாக இருக்கலாம், லேண்டிங் பேஜில் ஹெட்லைன் இதெல்லாம் வந்து ஹை கன்வெர்ட்டிங்காக இருக்குமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபர்தர் அடுத்து வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ப்ராப்பராக. ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேபி நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி கூட கன்வர்ஷன் ட்ராக்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ப்ராப்பராக. அது பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான், இதான் மெத்தடு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு மேபி நீங்கள் கூகுள் ஆட்ஸ் வந்து இப்போ இனிஷியல் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்றது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து கிளிக்ஸை வந்து என்ன சொல்கிறது வச்சு கோலாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சும்மா ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக கன்வர்ஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு மினிமல் பட்ஜெட் வச்சு நீங்களே வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால். ஸோ இதோட இந்த டியூட்டோரியல் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப இது பண்ணி பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தனியாக என்ன பண்ணுறோன்னு சொன்னால் சர்வீஸ் ஆகும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் லிங்க்டின் ஆட்ஸ், முக்கியமாக பெய்ட் ஆட்ஸ் இதெல்லாம் அலாங் வித் சிஆர்ஓ, அதாவது பெய்ட் ஆட்ஸும் சிஆர்ஓவும் கம்பைன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த சர்வீஸ் எதுவும் உங்கள் பிசினஸ்க்கு ரெக்யர்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்களை கீழே லிங்க் கிளிக் பண்ணி கேலண்டர் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி எங்களோட 1-to-1 கால் புக் பண்ணலாம். எங்க 1-to-1 காலில் நீங்கள் எப்படி வந்து ஃபர்தராக வந்து உங்கள் கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை அந்த கன்சல்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்சிருக்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸஸ்க்கு கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற கேலண்டரில் புக் பண்ணி 30 minutes கால் புக் பண்ணி என் கூட 1-to-1 கால் நம்ம காலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.